எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. என் பொண்ணு எப்படி தாங்கிப்பா? என்னாலயே தாங்கிக்க முடியலையே கடவுளே. நீ இருக்கிறியா இல்லையா? இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே. மாமா, முடிஞ்சு போயிருச்சு. முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, இங்க பாருங்க, எதுக்குப்பா அழறீங்க? அப்பா அழாதீங்க, நல்லா இருக்குப்பா. மல்லிகா, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்தா நடந்து தானே ஆகணும்ப்பா. அப்பா இங்க பாருங்க, அடிக்கடி நீங்க தானே சொல்லுவீங்க விதியை யாரால வெல்ல முடியும்னு. நமக்குன்னு வரும்போது தாங்கி தானே பாக்கணும். அதுக்காக விட்டுற சொல்றியா? அவனுங்களை அப்படியே விட்டுற முடியுமா? சொல்லுமா. மாமா, கேஸ் போட்டு என்ன பண்ண போறீங்க? ராஜேஷ் ரொம்ப நல்லவரு. அவரு மேல எந்த தப்புமே இல்ல. அவரு ரொம்ப பாவம். தயவு செஞ்சு அவரு ஒண்ணும் பண்ண வேண்டாம் மாமா, ப்ளீஸ். அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கன்னு சொல்றல. அண்ணி அழ வேண்டாம்னு சொல்லாம நீங்களே அழ எப்படி அண்ணி? இங்க பாருங்க, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் தாங்கிப்பேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா அழாதீங்க. நீங்களே அழுதா எப்படி? நான் தானே உங்க வாழ்க்கையை கெடுத்தேன். அண்ணா அண்ணா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணா. அப்பாவும் அம்மாவும் கிளம்ப சொல்லுங்க அண்ணா. அண்ணா ஊருக்கு போலாம். ஊர்ல யாராவது கேட்டா நான் பேசிக்கிறேன். போதும் கிளம்புங்க அண்ணா. என்ன நீங்களே அழுதா எப்படின்னு? அழாதுன்னு சொல்றல. இல்ல மல்லிகா, இல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இது கல்யாணத்தை ஆரம்பத்துல இருந்து ஏகப்பட்ட தடங்கள். அப்பவே இந்த சம்மதம் வேணான்னு சொல்லி நாம எல்லாம் விலகி இருக்கணும்.
தாத்தா எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், தாத்தா எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். இப்படி ஆளு மாத்தி ஆளு அழுதுகிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? ஒன்னும் ஆக போறதில்ல. ராஜேஷ் நல்லவன் நல்லவன்னு சொல்லி சொல்லி நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். ஐயோ அண்ணி, என்னாச்சு உங்களுக்கு? அழாதீங்க. ஏன் ஏன் எல்லாரும் இப்படி அழறீங்க? இப்படி மாத்தி மாத்தி அழுதா நான் என்ன பண்றது? அழாதீங்க, அழுதது போதும். நான் சொல்ல சொல்ல கேட்காம ஏன் எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் செத்து போகலையே, உயிரோட தானே இருக்கேன். சும்மா அழுதுகிட்டு பாருங்க. எல்லாரும் கிளம்புக்கு போலாம். மாமா, மல்லிகா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கா. நாம அழுத அவளால தாங்கிக்க முடியாது. அழாதேங்க மாமா. அத்தை, அழாதீங்க அத்தை. மாமா சொல்றேன்ல, அழாதீங்க மாமா. கோமதி கிளம்புமா, ஒரு காரி துப்போம் வாங்கிதானே ஆகணும். எத்தனை நாளைக்கு துப்புவாங்க? தாங்கிப்போ. ராம, நீ என் மருமகளும் ஊருக்கு வர வேணாயா? நீயே தாங்க மாட்டீங்க. சம்பந்தி கேஸ் போட்டா என்ன நடக்க போகுது? அவங்கள கோர்ட்ல ஏத்தனா நின்ன கல்யாணம் திரும்ப நடக்க போதா என்ன? விதின்னு நினைச்சு ஏத்துப்போம். கோமதி, அழறத நிறுத்திட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? மல்லிகா, எங்களை தப்பா நினைக்காத. எங்களை மன்னிச்சுக்கோ. என்னன்னு நீங்க? நான் தான் மாலதியே மன்னிச்சிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை நான் எதுக்கு தப்பா நினைக்கணும்? அண்ணா, ராஜேஷ பார்த்தா சண்டை போடாதீங்க. எனக்காக தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. அவரு மாலதிக்கு தாலி கட்டினதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். வரேன் அண்ணி. கோவில் திருவிழாக்கு கண்டிப்பா வாங்க. ஊரை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அண்ணா, அண்ணிய மறக்காம
போகாதீங்க. வரட்டுமா? மலரே, ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள நாங்களும் கிளம்புறோம். நான் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நாங்க போயிட்டு வரோமா? சரிப்பா. வாமா. வரேங்க்கா. கோகிலா, கோகிலா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாவங்க அந்த மல்லிகா என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்திருப்பா. எவ்வளோ ஆசையா வந்திருப்பா. எல்லாமே போச்சு. வயித்தெரிச்சலா இருக்குங்க. யார சொல்ற? பார்க்க முடியல, அதான் உள்ள வந்துட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டாங்க மாலதி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீராத பாவங்க இது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. மல்லிகாவை அழைச்சிட்டு எல்லாரும் ஊருக்கு போறாங்க. ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னு எத்தனை கனவுகளோட ஊரை விட்டு சந்தோஷமா வந்திருப்பா. மல்லிகா எப்படிங்க தாங்குவா? ஒரு பாவமும் அறியாத பாவப்பட்ட பொண்ணுங்க அவ. நினைச்சா எனக்கே அழுகையா வருதே. சின்ன பொண்ணு, அவ எப்படிங்க தாங்க போறா? 2-3 பஸ்ல மொத்தம் ஊருமே சந்தோஷமா வந்தது. அத்தனை பேர் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டால. அந்த குடும்பம் இதுல இருந்து எப்படித்தான் மீண்டு வர போதோ, மல்லிகாவை எப்படித்தான் கரையாத்த போறாங்களோ தெரியவே இல்லை. மாலதி உருப்பட மாட்டாங்க, உருப்படவே மாட்டா. ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா வாழ்ந்துருவாளா என்ன? சத்தியமா சொல்றேங்க, பெத்தவ வயிறெறிஞ்சு சொல்றேங்க, அவ நிம்மதியாவே வாழ மாட்டா. நொந்துதான் சாவா. பாரதிக்கு மகதிக்கு இடையில எப்படி கோகிலா இப்படி ஒரு மக பிறந்தா? நான் என்ன பாவம் பண்ணணும்? அந்த சண்டாளி என் வயித்துல வந்து பிறந்திருக்கா. மா, அவ செத்தால் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. கெட்டு அழிஞ்சு வந்தாலும் சரி, அவளோட கால் இந்த வீட்டு வாசப்படியில கூட படக்கூடாது. பாவம் புத்தி இல்லாம பண்ணிட்டான்னு ஏதாச்சும் சொல்லி அவளை வீட்டுல சேர்த்த அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். யாரு? நானா? நான் அவளை இந்த வீட்டுக்குள்ள விடுவேனா? மானங்கெட்ட ஜென்மம். சொன்ன மாதிரியே பித்தலாட்டம் பண்ணி ராஜேஷ கல்யாணம் பண்ணிட்டான். பெரிய கிரிமினல். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள போய் பாரதியை என்ன பண்ணுவாளோன்னு நினைச்சா கொலை நடுங்குதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மா, நீங்க பயப்பட வேண்டாம். அவளை ராஜேஷ் அந்த வீட்டுக்குள்ள காலடியே எடுத்து வைக்க விடலையா. உனக்கு நான் தானே வேணும், வான்னு சொல்லி கைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஏதோ ஒரு சாதாரண வீட்டுல குடுத்தன வச்சிருக்கானா. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாப்பா, சந்தோஷ் மாமாக்கு ஃபோன் பண்ண, அவர் தான் சொன்னார். கடவுளே, நீ இருக்க, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நான் கும்பிட்டது வீண் போகலாமா? பாரதி காப்பாத்திட்ட. ஏங்க, அவ மோசமான பொண்ணு, சாதாரண ஆளா என்ன? எப்படியாவது ராஜேஷை சரி கட்டி கூடிய சீக்கிரமே சிதம்பரம் சம்பந்தி வீட்டுக்குள்ள போயிடுவா. கண்டிப்பா இது நடக்கும். நீங்க வேணா பாருங்க. இல்லம்மா,
ராஜேஷ் விடமாட்டான். அவளால பட்டிருக்கானே, கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள விட மாட்டாமா. அட என்னங்க நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நிறுத்தி ராஜேஷை தாலி கட்ட வச்சவ தானே இவ. இதை செய்ய மாட்டாளா என்ன? சரவணா, நீ வேணா பாரு, கண்டிப்பா ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி ராஜேஷை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள போயிடுவா. என்னடி அடி வயித்துல புளி கரைக்கிற? அதுக்கு தானேங்க எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்றா. ராஜேஷ் மேல அவளுக்கு ஒரு காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. நல்லா வசதியா வாழணும், அதுக்காக தானே தாலி கட்டாம ராஜேஷோட குடும்பம் நடத்தினா. இதுக்கு மேலே விட்டுருவாளா என்ன? என்ன கோகிலா, நீ சொல்ற மாதிரி அவ அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டா பாரதி வாழ்க்கை திண்டாட்டமா போயிடுமே. மா ஏம்மா புலம்புற? மாலத்தை பத்தி நாம சொன்னாதான் தெரியுமா? சிதம்பரம் மாமாக்கு இதெல்லாம் தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சோம் இதுக்கு மேல எப்படிமா அவளை வீட்டுல சேர்த்துப்பாங்க? அவ என்னதான் ஃப்ராட் தானே பண்ணாலும் சத்தியமா அவளை அந்த வீட்டுல சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆமா கோகிலா, அவளை அந்த குடும்பத்துக்குள்ள விட்டா பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுமில்ல. அந்த பேராசக்காரிய சம்மந்தி எப்படிமா உள்ள விடுவாரு? நீ அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. சிதம்பரம், ஒன்னதாண்டா, ஏதாவது பேசுடா. நீ இப்படி இருந்தா எப்படி? அங்க கிச்சன்ல சிவகாமி அழுதுகிட்டு இருக்கா, இங்க நீ வெளியில சொல்ல முடியாதபடி மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க. ஏதாவது பேசுற. நீ இப்படி இருந்தா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கிறத பாரு. பாருடா. ஏண்டா அவன் இப்படி பண்ணா? ஏண்டா அவனுக்கு அவ்வளவு அவசரம்? எதுக்கா அவ்வளவு அவசரமா உங்க பேச்செல்லாம் எதிர்த்து இந்த மாலத்துக்கு இடத்துல தாலி கட்டணும்? நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க, என்ன உனக்கு அவ்வளவு அவசரம்? அப்பா, ராஜேஷ் மேல தப்பு இல்லப்பா. ஆமா மாமா, ராஜேஷ் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் மேல தப்பு இல்ல, இவன் மேல தப்பு இல்ல. எல்லாத்தையும் நடக்க விட்டுட்டு டே பத்ரி, யாரோடையும் பேசுற மூட்ல நான் இல்ல, எல்லாரையும் வெளியே போய் சொல்லு. என்னப்பா இது? அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டனால பாவம் இவன் பயந்துட்டான்ப்பா. இன்ஸ்பெக்டருக்கு பயந்து போய் இந்த போய் தாலி கட்டானா? இதை சொல்ல வெக்கமா இல்ல? ஏண்டா அவன் என்ன படிக்காத பையலா? முட்டா பையலா? அவன் லண்டன்ல படிச்சவன்டா. அவன் எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம்? அவன் தான் பண்ணான்னு நீங்களும் வந்து சொல்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், இவனை பார்த்தால எனக்கு எரிச்சல் இருக்கு, போய் சொல்றேன். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும், நம்ம பயப்படலப்பா. பின்ன எதுக்கு பயந்தா? எதுக்குடா பயந்தா? தாலி கட்டினால பார்த்துட்டு வந்து சொல்றீங்கல்ல. டேய், காது கேட்கல உனக்கு? போச்சுடல, காது கேட்கல உனக்கு? எனக்கு காதெல்லாம் நல்லா கேக்குது. நீ தான் தயவு செஞ்சு அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். மாமா, எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு, உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போறோம்னு ராஜேஷை மிரட்டினப்போ தைரியமா கொண்டு போங்கன்னு ராஜேஷ் சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கோர்ட்ல உன்னை பிரஸ் மீடியான்னு போட்டோ எடுப்பாங்க, எடுத்து உன் பெரியப்பா படத்தையும் பக்கத்துல போட்டு பிசினஸ் மேன் சிதம்பரம் பெரியசாமி குடும்பத்தோட வாரிசு கற்பழிப்பு வழக்குல கைதுன்னு போடுவாங்க. பரவாயில்லையான மிரட்டி இருக்காங்க. எல்லாம் பொம்மலாட்டம்.